பேர் சொல்லுங்க. முஹம்மது ஹாஷிம். முஹம்மது ஹாஷிமா. சாப்பிட்ட பிறகு ஓதுற துவா வந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தமனி ஹாஸா வர்ஸகனி ஹவுலும் மின்னி வலா குவா. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாஸா வர்ஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. இதான் அந்த துவா. சரியா? அந்த துவாவுக்கு அர்த்தம் யாராவது வந்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இந்த துவா ஓதணும். தட்டில் வச்சோம்னா அது வந்து லாஸ்ட்டு அதை கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் சாப்பிடணும். ஏன்னா அதில் எந்த பருக்கையில் வந்து அதெல்லாம் நமக்கு பறக்கத்தை வச்சுருக்காங்க. நாம் சாப்பிட்ற சாப்பாடில் எந்த பருக்கு, அதாவது சாப்பிட்ற உணவில் எதில் வந்து பறக்கத்தை அல்லாஹ் வச்சுருக்கான்னு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் விடாமல் மீதி வைக்காமல் கிளியராக சாப்பிடணும். சில நேரத்தில் நமக்கு வந்து சாப்பாடு நிறைய வச்சுட்டாங்க அப்படின்னா சாப்பிட்ற தேவையான அளவுக்கு சாப்பிட்டு மீதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். சரியா? அது முடியாதப்போ நம்ம ரொம்ப சாப்பிட்டு முடியலைங்கிறதுக்காக வயிற்றம் கெடுக்கக்கூடாது. அதை வேறு மற்றவங்க யாருக்கோ கொடுக்கலாம். அல்லது இப்போ வந்து பேர்ட்ஸு அல்லது வந்து அதாவது இப்போ நாய்களா பூனைகளோ ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி போடலாம். ஆனால் வீணாக கொண்டு போய் கொட்டக்கூடாது. வீணாக கொண்டு போய் காக்கா குருவி ஏதோ வைக்கலாம், அது கூட. இது முடியாதப்ப ஆனால் தேவையான அளவுக்கு வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு நிறைய வச்சுக்கிட்டு வீணாக்கக்கூடாது. சாப்பிடும்போது தட்டை பார்த்து சாப்பிடணும். தட்டை பார்த்து எங்கேயோ பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. மொபைலை பார்த்துட்டு சாப்பிட்றது, மொபைலை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, அதெல்லாம் தப்பு. சாப்பிடும்போது சாப்பாடை பற்றி குறை சொல்லக்கூடாது. எது சாப்பிட்றோமோ அதை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சாப்பிடணும். பாருங்க மாஷா அல்லாஹ், சஜ்ஜாத் சொன்னார். சஜ்ஜாத் சொன்ன பாயிண்ட் தான் இதுவும். அதாவது குறை சொல்லக்கூடாது, சாப்பாடு குறை சொல்லக்கூடாது. மாஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். மருவான் தானே? ஹாஷிம் நல்ல விஷயங்களை சொன்னாங்க.